லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடேவோட க்ளோஸ். அங்கே போயிட்டு தான் நான் ஆரம்பிக்கிறப்ப இதான் சொன்னேன், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அது மதிக்குதா என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி என்னன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ்க்கு கீழே, சாரி மண்டேவோட க்ளோஸ் கீழே, மண்டேவோட லோக்கு மேலே. அப்போ இந்த மண்டேவோட லோக்கு மேலே இது சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, மண்டே இந்த லோக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மண்டே பாசிட்டிவாக இருக்கும், திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகி திருப்பி ஆப்போசிட் ஆகும். இப்படி தான் நம்ம வந்து, அதாவது என்னன்னா ஒரு லாஜிக் வச்சுக்கணும் மைண்டில். என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில், நம்மளா போய் மேலே போவோம் கீழே வரும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதை விட, ப்ராபபிலிட்டி வந்து டெக்னிக்கலாக என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கும், அதுக்கு என்னென்ன நம்மகிட்ட டூல் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். இப்போ என்ன பொறுத்தவரை என்னென்னா, என்னதான் இந்த வீக் லெவலில் இறங்கினாலும் மந்த்து கீழே இருக்குது, அது தாக்கி பிடிச்சிட்டு இருக்கு. இதை மந்த் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று வர்ற வாரம் இந்த ஹால் டைம் ஹையை பிரேக் பண்ணாத வரையும் இது உள்ளார வந்ததுன்னா கன்சல்டேஷன் தான் வந்துடும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அடுத்த வீக்கோட டேட் என்ன இருக்கு, எண்டு டேட்டு ஃப்ரைடே வந்து 19. அப்போ 19 எங்கே இருக்கு, இங்கே பாருங்க, 19ஆம் தேதி எங்கே இருக்குன்னு 18 இருக்கு, 19 இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக்கோட ஃப்ரைடே லெவல் வந்து இது. அப்போ இந்த ரேஞ்ச் உள்ள இருந்தால் மார்க்கெட் கன்சல்டேஷன்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வரும், இது இங்கே ஏறி வரும். இப்போ நான் இதை அப்படியே காட்டுறேன் பாருங்க. நான் ஒவ்வொரு நாளையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத, எந்தெந்த லெவல் இருக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இன்னைக்கு தேதி வந்து உங்களுக்கு வந்து 5, 6ஆம் தேதி நமக்கு கிடையாது, 7ஆம் தேதி கிடையாது, 8ஆம் தேதி. 8ஆம் தேதி இங்கே வந்துருச்சு வீக்லி லெவல். 8ஆம் தேதியோட வீக்லி லெவல் இங்கே வந்துருச்சு. அடுத்தது நான் 9ஆம் தேதி மாற்றேன், அதுவும் அதே தான் இருக்கு. 10ஆம் தேதி மாத்துறேன், 11. அதாவது என்னன்னா இடையில டேட்டா இல்லைன்னா ஸ்கிப் வராது, அதனால 12ஆம் தேதி வந்து 12ஆம் தேதி என்ன கிழமை உங்களுக்கு, நெக்ஸ்ட் வீக், சாரி 18 நெக்ஸ்ட் வீக் 12 தான் வந்து ஃப்ரைடே. அப்போ 12 ஃப்ரைடே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹைக்கு போலேனாலே இந்த இந்த லோக்கு கீழே ட்ரேட் ஆனா திருப்பி வந்து மார்க்கெட் கன்சல்டேஷன் தான். அப்போ இது எதையாச்சும் ஒரு நாள் இந்த சைடு கீழே பிரேக் பண்ணாதான் மந்த்லியில மார்க்கெட் கீழே வரும். மந்த்லியில வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு, வீக்லியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ல இருக்கும், இல்லை அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதர்வைஸ் இதுக்கு கீழே வராத வரையும், இந்த ஒரு டேக்கு கீழே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அந்த லெவல் மாறி போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 12க்கு அப்புறம் 13, 14, இன்னும் 2, அதாவது நெக்ஸ்ட் வீக் லெவலுக்குள்ளாரே தான் இருக்கு. இப்படிதான் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் பேண்ட் உள்ள இருந்தால் இப்படி தான் போகும். நம்ம வந்து வேற எந்த இண்டிகேட்டருமே பார்க்கல, அது ஏற்கனவே என்ன ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கோ அதை தான் நம்ம இங்கே வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், நாள் மேலே போகுது, ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி லெவலுக்கு கீழே வந்துடும். நாள் மேலே போக போக ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். மேலே போச்சுன்னா அந்த மந்த்லி லெவலுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இப்படி மேலே போயிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் வந்து பிப்ரவரி தானே, பிப்ரவரி இப்போ கன்சல்டேஷன். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டே பின்னாடி வர்றப்ப ப்ரைஸ் முன்னாடி போயிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும். சப்போஸ் ஒரு லெவலுக்கு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இதுலயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுலயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்துச்சு, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போயிடும். இப்படிதான் மூவ் ஆகும். அப்ப நம்ம வந்து எதை கம்பேர் பண்ணிக்கிறோம்னா, ப்ரீவியஸ் மந்த்ல இந்த கேண்டில் எங்க இருந்தது,
அதுக்கு மேல ட்ரேட் ஆகுதுன்னா மந்த்லியில இது பாசிட்டிவா இருக்கு, வீக்லியில நெகட்டிவா இருக்கு. அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெரிய அப் ட்ரெண்ட் ஒன்றும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அப் ட்ரெண்ட் எப்போ வரலாம்? வீக்லியில கம்பேர் பண்றப்ப மண்டே லெவல், இது டியூஸ்டே. அப்ப 3 நாள், அதாவது என்னன்னா 3 இந்த லோங்கிறது வந்து வெனஸ்டே வருது. அப்ப அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த லோக்கு கீழே வராத வரை மேல இருந்ததுன்னா மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு கீழே, புதன்கிழமை லோக்கு கீழே புதன்கிழமை வந்து கீழே வந்துருச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மந்த்லி கீழே சப்போர்ட் இருக்கு. அப்ப மந்த் எங்க இருக்கும், இந்த வீக் எங்க இருக்கும், பிரைஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலே பிரைஸ் ஃபர்தரா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மேலேயோ கீழேயோ போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத டே பை டே நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, யாருக்காவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேட்கலாம். பாலாமிகா மேம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, எல்லாம் சைலண்டா இருக்காங்க, என்னன்னு தெரியல. கொஸ்டின் கேட்க சொன்னாலும் புரியல, இல்லைன்னா ரொம்ப புரிஞ்சிச்சு, இல்லைன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. இல்ல இது யாருக்கு கிளியர் இல்ல, சூப்பரா இருக்கு. சார் அதுக்காக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதை 2-3 தடவை வந்து அவங்க ரன் பண்ணி பார்த்தாங்கன்னா இல்ல நானே தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன்ல, அதனால கூட புரியாம. இல்ல இல்ல அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. அது எப்படின்னா, நீங்க நீங்க இது வந்து நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கரெக்டா நீங்க வந்து அது பண்ணிருக்கிறது வந்து ஒரு தடவை பார்த்தா புரியாது, பார்க்க பார்க்க நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியா. கரெக்ட் கரெக்ட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இதை பார்த்தா இன்னொரு வாட்டி புரியும் சார். ஓகே ஓகே. நம்ம இன்ட்ராடேல கன்சால்டேஷனா ட்ரெண்டிங்கா அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜென்ரலா சொல்லுவோம். நான் இதை காட்டக்கூடாது, இருந்தாலும் காட்டுறேன். இது வந்து ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷனுக்காக நான் காட்டல. நம்ம டெய்லியில வந்து கன்சல்டேஷனா ட்ரெண்டிங்கா அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கும் நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா இதுக்கு தான் காட்டுறேன். முடியாதுங்கிறது இல்லை, முடியுங்கிறத காட்டுறதுக்காக தான். இது கால் ப்ரைஸு, இது புட்டு, இது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இந்த எக்ஸ்டென்சிக்கு கீழே இருந்தால் ட்ரெண்டிங்கு, இந்த எக்ஸ்டென்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் எக்ஸ்டென்சிக்கு மேலே இருந்துச்சுன்னா கன்சல்டேஷன். இதுதான் சிம்பிள். இதை நீங்கள் ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் டே அப்படின்னா இந்த 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 புட்டோ காலோ இதுக்கு கீழே கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்சி கீழே இருக்கு. மார்னிங் வந்து எவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் நடந்தாலும், இதெல்லாம் நேற்று நடந்தது, இது மாதிரி இது உள்ளார வந்துட்டாலே கன்சல்டேஷன் ஆகிடும். இது ட்ரெண்டிங் இருக்கும், இது உள்ளார வர்றப்போ உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை ப்ரொடிக்ட் பண்ணலாம். டெய்லி இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஆட்டோமேட் பண்ணாதான் பண்ண முடியும். அதாவது எதுவுமே முடியாததுன்னு இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். எல்லாம் எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும்.